வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 9 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தை வலுப்படுத்தியுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். முதலீட்டு நிதி, தனியார் பங்குகள் உள்ளிட்ட மாற்று முதலீட்டு திட்டங்களுக்கான நிதியை குறைக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகள் மற்றும் நிதிசாரா நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்குமாறு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தென் தமிழகத்தில் மழை வெள்ள மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ராணுவம் மற்றும் விமானப்படையும் இணைந்துள்ளன. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான ஒருநாள் போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 9 ஆண்டுகளில் பல்வேறு நிர்வாக சீர்திருத்தங்களை கொண்டு வந்து அரசு நிர்வாகத்தை வலுப்படுத்தியிருப்பதாக மத்திய பணியாளர் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று சிறந்த அரசு நிர்வாக வார விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசு துறையில் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய நடைமுறைகள் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். அரசு துறையில் பணி கலாச்சாரம் மேம்பட்டிருப்பது வெளிப்படையாக உணர முடிவதாகவும் அவர் கூறினார். நீண்டகால சமூக பொருளாதார மாற்றங்களை கொண்டுவரும் வகையில் அரசு நிர்வாகத்தில் சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். குறைந்த பணியாளர் கட்டமைப்புடன் அதிக அளவில் அரசு சேவைகளை வழங்க வேண்டும் என்ற பிரதமரின் கொள்கை நாட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கையை செழுமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களின் குறைகளை தெரிவிப்பதற்கும் அவற்றை கண்காணிப்பதற்குமான செல்போன் செயலியையும் அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தொடங்கி வைத்தார். சிறந்த அரசு நிர்வாக வார விழா வரும் 25ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் பிறந்த தினமான டிசம்பர் 25ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த அரசு நிர்வாக தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சி பெற்ற இந்தியாவை உருவாக்க நாட்டின் இளைஞர்கள் யுவபாரத் இயக்கத்தில் இணையுமாறு மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், நாட்டின் வளர்ச்சி இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியாவுக்கு புதிய அடையாளத்தை தருவதற்கு இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க இலக்குகளை எட்டுவதற்கு தங்களது முழு பங்களிப்பை செலுத்துமாறு இளைஞர்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை எட்டுவதற்கு பொதுமக்களின் பங்களிப்பு முக்கியமானது என்றும் திரு அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தென் தமிழகத்தில் மழை வெள்ள மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ராணுவம் மற்றும் விமானப்படையும் இணைந்துள்ளன. இந்திய ராணுவத்தினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீட்புப் பணிகளை தொடங்கியுள்ளனர். இந்திய கடலோர காவல்படையின் கப்பல்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் மீட்புப் படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கித் தவித்த 200க்கும் மேற்பட்டோரை கடலோர காவல்படை வீரர்கள் மீட்டுள்ளனர். இந்த மீட்பு நடவடிக்கைகளில் 6 மீட்புக் குழுக்களும் படகுகளும் ஈடுபடுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. 3 ஹெலிகாப்டர்கள் மட்டுமின்றி ஒரு டார்னியர் விமானமும் 2 MK-3 ரக விமானங்களும் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. அனைத்து துறைகளிலும் சந்தித்து வரும் சவால்களுக்கு குறைந்த செலவில் நீண்டகால தீர்வுகளை அளிக்கும் திறனை இந்தியா பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற புத்தாக்க தொழில்களுக்கான ஹேக்கத்தான் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், சவால்களுக்கு நிலையான தீர்வுகளை அளிப்பது உலக நாடுகள் இந்தியா மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சந்திரயான் 3 திட்டம் இந்தியாவின் வெற்றிக்கு அடையாளமாக திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். இளம் முதலீட்டாளர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு அளித்து வரும் பங்களிப்பு வரவேற்கத்தக்கது என்று கூறிய பிரதமர், ரயில்வே துறையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு புதிய கண்டுபிடிப்புகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். முதலீட்டு நிதி, உட்கட்டமைப்பு நிதி, தனியார் நிறுவனங்களுக்கான பங்குகள் உள்ளிட்ட மாற்று முதலீட்டு திட்டங்களில் முதலீடு செய்வதை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் தவிர்க்க வேண்டும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இதை தெரிவித்துள்ள ரிசர்வ் வங்கி, 30 நாட்களுக்குள் மாற்று முதலீட்டு திட்டங்களில் செய்துள்ள முதலீடுகளை திரும்பப் பெறுவதற்கான நடவடிக்கைகளை வங்கிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. இதுபோன்ற மாற்று நிதி திட்டங்களில் முதலீடு செய்வதால் வங்கி பரிவர்த்தனையில் அதிக சிக்கல்கள் எழுவது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், எனவே இதுபோன்ற முதலீடுகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுவதாகவும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு
முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 தென் மாவட்டங்களில் நிவாரணம் மற்றும் தற்காலிக சீரமைப்பு பணிகளுக்காக பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 2000 கோடி ரூபாயை அவசர நிதியாக வழங்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேரில் சந்தித்த முதலமைச்சர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளார். மிக்ஜாம் புயல் கனமழையால் சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பையும், தென் தமிழகத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மிக்ஜாம் புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்வதற்கு மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் மிக விரைவாக இயல்பு நிலை திரும்பியது என்றும் அவர் பிரதமரிடம் எடுத்துரைத்தார். மிக்ஜாம் புயல் பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய குழுவினர் மேற்கொண்ட புயல் வெள்ள பாதிப்புகளின் அடிப்படையில் தற்காலிக நிவாரணமாக 7033 கோடி ரூபாயும், நிரந்தர நிவாரணத் தொகையாக 12659 கோடி ரூபாயும் தமிழக அரசு சார்பில் கோரப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிதியையும் விரைந்து விடுவிக்குமாறு பிரதமரிடம் அவர் கோரிக்கை விடுத்தார். தமிழக அரசு மகளிர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்று மாநில அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் பாலக்கோடு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி பேசிய அவர், புதுமை பெண் திட்டத்தின் கீழ் கல்லூரிகளில் பயிலும் மாணவியருக்கு மாதம் 1000 ரூபாய் வங்கியில் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். தருமபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பார்வையிட்டார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கான முயற்சிகளும் இந்த யாத்திரையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம் தங்கள் வாழ்க்கையை எளிமைப்படுத்தியுள்ளதாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார். குள்ளம்மா காவடி பக்கம் நாங்கள் கேஸ் அடுப்பு வாங்கினது எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நாங்கள் நல்லா எங்களுக்கு சமைக்கிறதுக்கு நல்லா இருக்குது வாய்ப்பு. வேறு ஊருக்கு நாங்கள் தேடி போக தேவையில்ல. எங்களுக்கு நாங்கள் விவசாயிங்களுக்கு நாங்கள் ஓடி வந்து எங்களுக்கு சமைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வேறு ஊருக்கு குச்சிக்கு தேடிக்கின்னு போவோம். எங்கே பார்த்தாலும் காட்டெல்லாம் சுற்றின்னு வருவோம். இப்போ அந்த தொந்தரவு எங்களுக்கு இல்லை. நாங்கள் நல்ல மாதிரியாக செஞ்சு நாங்கள் சாப்பிட்றோம். இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஜிக்பராவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா 46.2 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 211 ரன் எடுத்தது. 212 ரன் என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா 42.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அந்த அணியின் டோனி ஜோர்சி கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 122 பந்துகளில் 119 ரன் எடுத்தார். இப்போட்டியின் ஆட்ட நாயகனாகவும் அவர் அறிவிக்கப்பட்டார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள 3வது ஒருநாள் போட்டி கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 9 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தை வலுப்படுத்தியுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். முதலீட்டு நிதி, தனியார் பங்குகள் உள்ளிட்ட மாற்று முதலீட்டு திட்டங்களுக்கான நிதியை குறைக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகள் மற்றும் நிதிசாரா நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்குமாறு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தென் தமிழகத்தில் மழை வெள்ள மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ராணுவம் மற்றும் விமானப்படையும் இணைந்துள்ளன. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான ஒருநாள் போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.